குட் மார்னிங். ஆடியோ, வீடியோ 2மே கிளியரா இருக்கா? எஸ் மேம். எஸ். ஓகே. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேத்து வந்து இது வந்து லெக்சர் நம்பர் 5 கரெக்டா? ஸோ 5th லெக்சர்ல பாத்தீங்கன்னா 5 இல்ல நினைக்கிறேன் 6. ஓகே. ஸோ இந்த லெக்சர்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம வுட் பத்தி நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் வுட் பத்தி, ஆனுவல் ரிங்னா என்ன, லேட் வுட்னா என்ன, ஆட்டம் வுட்னா என்ன, ஆட்டம் வுட்னா என்ன, ஸ்ப்ரிங் வுட்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு ஒரு சின்ன ரிவிஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு கிளாஸை. ஸோ வுட்னா என்னது? செகண்டரி சைலம். ஸோ செகண்டரி சைலம் தான் வந்து வுட்டா வந்து இங்க கன்சிடர் பண்றாங்க. இந்த வுட்லயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது ஒரே ட்ரீல தான் நடக்கிறது. ஸோ ஒரே ட்ரீல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற வுட் பிரைமரி வுட், ஏர்லி வுட், அதை வந்து ஸ்ப்ரிங் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வுட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அதோடைய ஃபேவரபிள் கண்டிஷன்ல, எப்போ வந்து அதோடைய அதோட கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன், டெம்பரேச்சர் எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த சீசன்ல தான் வுட் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் மோஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து அந்த கேம்பியம் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ கேம்பியம் ஆக்டிவா இருந்தா தானே வந்து செகண்டரி சைலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து கேம்பியம் டிவைட் அப்போதானே செகண்டரி சைலம் வந்து உருவாகும். ஓகேங்களா? ஸோ இந்த கேம்பியம் வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால நிறைய வெசல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த வெசல்ஸும் நல்லா வைடர் கேவிட்டி இருக்கும். நல்லா ஸ்பேஸ் உள்ள வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த கேம்பியம் வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல அதிகமா இருக்கிறதுனால, நல்லா ஆக்டிவா இருக்கிறதுனால, நிறைய வெசல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, வுட் வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல ஃபார்ம் ஆற வுட் வந்து ஏர்லி வுட் இல்லைன்னா வந்து ஸ்ப்ரிங் வுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து சம்மர் சீசன்ல இருக்கட்டும், இல்ல வின்டர் சீசன்ல இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு சம்மர் வுட் குடுத்துருக்காங்க. மத்த போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா, மத்த இதுலலாம் வந்து ஆட்டம் வுட் குடுத்துருப்பாங்க. ஸோ எது குடுத்தாலும் நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சம்மர்லயும் இருக்கட்டும், வின்டர்லயும் இருக்கட்டும், கேம்பியம் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் ஆக்டிவா இருக்கும். ஸோ லெஸ் ஆக்டிவ் மீன்ஸ் வெசல்ஸ் வந்து நேரோவா இருக்கும். கம்மியா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாரி டைம்ல என்ன ஆகும்னா, இந்த மாரி டைம்ல வுட் ஃபார்ம் ஆறத வந்து லேட் வுட் சொல்லுவாங்க. இல்லன்னா சம்மர் வுட் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் ஸ்ப்ரிங் சீசன்ல ஃபார்ம் ஆகுறது ஏர்லி வுட் இல்லைனா ஸ்ப்ரிங் வுட் சொல்லுவாங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சம்மர் இல்லைனா வின்டர், அது ஃபார்ம் ஆகுறது வந்து சம்மர்ல ஃபார்ம் ஆகுறது சம்மர் வுட் சொல்லுவாங்க. வின்டர்ல ஃபார்ம் ஆகுறது ஆட்டம் வுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எது கொடுத்தாலும் யூ ஷுட் ட்ரை டு ஆன்சர். போத் ஆர் சேம். ஓகே. இப்போ என்ன ஆகும்னா இந்த வுட்டை வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வியூல கட் பண்ணலாம். ஸோ நேத்தே வந்து டிரான்ஸ்வர்ஸ் வியூ அப்படின்னா என்ன சொல்லிட்டேன்னா, ஸோ ஹாரிசான்டலா கட் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும் அந்த வுட். அந்த மாதிரி கட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு கான்சென்ட்ரேட்டட் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த 2 கைண்ட் ஆஃப் வுட் என்ன ஆகும்னா ஒரு ரிங் மாதிரி அப்பியர் ஆகும். ஸோ மேல இருக்கிற அந்த ஹார்டஸ்ட் லேயரும் உள்ள இருக்கிற அந்த ஏர்லி வுட் 2மே வந்து பார்க்க ரிங் மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து ஆனுவல் ரிங் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனுவல் ரிங்னா என்னது? ஆனுவல் ரிங்னு கூப்பிடாது. ஆனுவல் ரிங்னா என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஏர்லி வுட் பிளஸ் லேட் வுட். ஸோ இது 2மே ரிங் மாதிரி ஒரு வியூ கொடுக்கறதுனால அது வந்து ஆனுவல் ரிங் ஃபார்ம் ஆனாங்க. ஸோ இந்த ஆனுவல் ரிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனை ஆனுவல் ரிங் இருக்கும், எத்தனை ஆனுவல் growth ரிங் இருக்கும், அவ்வளோ அந்த ட்ரீயோடைய ஏஜ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருந்தா 10 இயர்ஸ், 100 இருந்தா 100 இயர்ஸ். இட் டிபெண்ட்ஸ். எவ்வளோ ஆனுவல் growth ரிங் இருக்கோ அவ்வளோ ஏஜ் ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரீயோடைய ஏஜ் படிக்கிறதுக்காக ஒரு சயின்ஸே கொண்டு வந்தாங்க. ஒரு ஸ்டடியே கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்டடி பேர் தான் டென்ட்ரோக்ரோனாலஜி. என்னது? டென்ட்ரோக்ரோனாலஜி. இப்போ நெக்ஸ்ட் வந்து சாப் வுட். ஸோ வுட்லயே இன்னும் 2 டைப்ஸ் இருக்கு. அதுதான் சாப் வுட், அப்புறமா ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப் வுட், அதுக்கப்புறமா ஹார்ட் வுட். ஸோ சாப் வுட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸ்டெம்முடைய அவுட்டர் பார்ட், சாஃப்டா இருக்கிற அவுட்டர் பார்ட் தான் வந்து சாப் வுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா வாட்டர், மினரல்ஸ் எல்லாமே வந்து ரூட்ல இருந்து லீஃப் வரைக்கும் கண்டக்ட் பண்ணும். கண்டக்ட்னா என்னது? டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ஸ்டெம்முடைய சாஃப்ட் அவுட்டர் பார்ட் என்ன சொல்லுவாங்க? சாப் வுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அவுட்டர் பார்ட் ஆஃப் வுட் விச் இஸ் ஃபங்க்ஷனல். ஃபங்க்ஷனலா அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்னது? கண்டக்ஷன் நடக்குது. ஸோ அததான் வந்து சாப் வுட் சொல்லுவாங்க. லிவிங்கா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதோட மீனிங் என்ன? அது லிவிங்கா இருக்கும்.
ஸோ ரீசெண்டா ஃபார்ம் ஆன செகண்டரி ஜைலம்ல இருந்து வர வுட் ரொம்ப சாஃப்டா இருக்கும். வெளியில ஸ்டெம்மோட வெளில தான் வுட் இருக்கும். அது நம்மளுக்கு இட்ஸ் நாட் நெசசரி. கரெக்டா? ஸோ செகண்டரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன செகண்டரி சைலம்ல இருந்து ஏர்லி செகண்டரி சைலம்ல இருந்து சில வுட் ஃபார்ம் ஆகும். அதுதான் சாப் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது வந்து அவுட்டர் பார்ட் ஆஃப் வுட்டோடைய அவுட்டர்ல இருக்கும். இது சாஃப்டா. ஓகே. இது ஃபங்க்ஷனலா இருக்கும். ஏன் இது ஃபங்க்ஷனலா இருக்கும்? பிகாஸ் இது வாட்டரையும் மினரல்ஸையும் ரூட்ல இருந்து லீஃப் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், கண்டக்ட் பண்ணும். ஓகே. இப்போ இந்த சாப் வுட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் சிம்பிள் வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சாப் வுட் வந்து பார்க் இருக்குல்ல, பார்க்னா என்ன சொல்றது, செகண்டரி ஃப்ளோயம் வந்து ஒரு பார்க் ஃபார்ம் ஆகும்னு சொன்னல, அதுக்கு கொஞ்சம் ரைட் பிலோ. ஸோ மேல வந்து பார்க் இருக்கும், அது கீழே வந்து சாப் வுட் வந்து இருக்கும். ஓகே. அப்புறமா இது வந்து ரொம்ப லைட்டரா இருக்கும் கலர். சாஃப்டரா இருக்கும், லைட்டரா இருக்கும். ஹார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது சாஃப்ட் அண்ட் லைட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இது ஃபர்ஸ்ட் வர சைலம்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இது யங் ஸ்டெம் மாதிரி, யங் வுட் இது. ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் ஜாப் என்னது? டிரான்ஸ்போர்ட்டிங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி ரூட் டு தி லீஃப். இதுல லிவிங் செல்ஸ் இருக்கு. இது ஆக்டிவா இருக்கும். ட்ரீயோட லைஃப் ஃபுல்லா வந்து இது ஆக்டிவா இருக்கும். ஸோ டைம் பாஸ் ஆக ஆக எவ்வளோ வந்து இயர்ஸ் போக போக என்ன ஆகும்னா இந்த சாப்வுட் வந்து வயசாயிடும். ஸோ ஏஜ்ட் ஆயிடும். ஓல்டர் சாப்வுட் ஆயிடும். ஏர்லி சாப்வுட் என்ன ஆகும்? ஓல்டர் சாப்வுட் ஆயிடும். ஸோ இந்த ஓல்டர் சாப்வுட் என்ன ஆகும்னா ஹார்ட்வுடா சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இதுல இந்த சாப்வுட் பாத்தீங்கன்னா வாட்டர் பைப்ஸ் மாதிரி இந்த சாப்வுட். இது வந்து வாட்டரை வந்து ரூட்ல இருந்து லீஃப் வரைக்கும் மத்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வந்து அனுப்பும். ஓகே. இந்த பைப் இல்லைன்னா வந்து அந்த ஹவுஸ்னா அந்த ட்ரீ வந்து இட் cannot கெட் வாட்டர். இல்லைன்னா நம்மளோட பாடியில இருக்கிற பிளட் வெசல்ஸ் மாதிரி இந்த பிளட் வெசல்ஸ் தான் பிளட் எல்லா பாட்டுக்கும் போகும். அந்த மாதிரி வந்து ட்ரீயோடைய பிளட் வெசல்ஸ் தான் இந்த சாப்வுட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, கொடுக்கல. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ சாப்வுட்னா என்னது? மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாமா? சாப்வுட் வந்து இட் இஸ் தி அவுட்டர். இது வந்து ஸ்டெம்முக்கு ரைட் அவுட் சைடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெம்முக்கு இட் இஸ் தி சாஃப்ட் அவுட்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் லிவிங். இது வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும், லிவிங்கா இருக்கும். இப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இது 3 பாயிண்ட் போதும். அப்புறம் ஃபோர்த் ஒன் கொஞ்சம் வந்து ஸ்டோரி டைப். என்னதுன்னா இந்த அவுட்டர் பார்ட் ஆஃப் த சாப்வுட் வந்து ஓல்டாக என்ன ஆகும்னா ஹார்ட்வுடா மாறிடும். ஓகே. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்வுட் எப்படி இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் சாஃப்டா இருக்கும், ஃபங்க்ஷனலா இருக்கும். இதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து செய்யுது. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுல லிவிங் செல்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஹார்ட்வுட் பார்க்கலாம். ஹார்ட்வுட் அது ரொம்ப ஹார்டா இருக்கும். இது வந்து இட் இஸ் தி இன்னர் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம். ஸோ ஸ்டெம்மோடைய இன்னர் பார்ட் தான் இந்த ஹார்ட்வுட். ஓகேங்களா? இது என்ன பண்ணும்னா ஸ்ட்ரென்த் சப்போர்ட் வந்து தரும். வாட்டர் டிரான்ஸ்போர்ட்லாம் எதுவுமே பண்ணாது. ஸோ ஹார்டா இருக்கு, ஓல்ட் அண்ட் ஹார்டா இருக்குன்னா அது இந்த சப்போர்ட் ஸ்ட்ரென்த்துக்காக தான் யூஸ் ஆகும், ப்ரொடெக்ஷனுக்காக தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்போ ஏர்லியா இருக்கோ அது வாட்டர் டிரான்ஸ்போர்ட், கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணும். ஓகேங்களா? இது நான் ஃபங்க்ஷனலா இருக்கும். ஸோ இது டெட்டா இருக்கும். இது நான் ஃபங்க்ஷனலா இருக்கும். இங்க பாருங்க. as the plant ages in the central part of them, the inner cell of the sapwood that becomes non functional. sapwood உடைய கொஞ்சம் இன்னர் செல்ஸ் என்ன ஆகும்னா நான் ஃபங்க்ஷனலா மாறிடும். அதோட ஃபங்க்ஷன் வந்து இழந்துட்டு டார்க்கா என்ன சொல்றது, டெட்டா மாறிடும். இதுதான் ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களா ஹார்ட்வுட் எங்க இருக்கு? ட்ரீயோட ட்ரங்க், ட்ரீயோடைய சென்டர்ல இருக்கும், உள்ள இருக்கும், ஸ்டெம்முடைய உள்ள இருக்கும். சாப்வுட் வந்து வெளியில இருக்கும். இது டார்க்கா இந்த சாப்வுட்ல இருந்து இந்த ஹார்ட்வுடே வருது. இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஃபங்க்ஷனை இழந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஹார்ட்வுடே வருது. ஸோ ஏஜஸ் ஆக ஆக சாப்வுட் ஓல்ட் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த ஹார்ட்வுட் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே. டிஎஸ் ஆஃப் ஓல்ட் ஸ்டெம் ஷோயிங் ஹார்ட்வுட் அண்ட் சாப்வுட். இப்ப பாருங்க, ஹார்ட்வுட் பாருங்க, இது அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கா? ஹார்ட்வுட் பாருங்க, சாப்வுட் பாருங்க, இது அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கா? இதுக்குள்ள பாருங்க நம்மளுடைய ஹார்ட்வுட் இருக்கு.
இந்த சாப்வுட் என்ன ஆகும்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் வாட்டர் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஹார்ட்வுட் வந்து இந்த ட்ரீ வந்து அங்க நிக்க ஸ்டேபிளா நிக்க வந்து சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து தரும். ஓகே, இட் இஸ் டெட் செல்ஸ் வந்து டெட். சாப்வுடோட செல்ஸ் வந்து டெட் ஆகி ஃபங்க்ஷன் எல்லாமே லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹார்ட்வுடே ஃபார்ம் ஆகும். இதோட மெயின் ஜாப் என்னது 3 பாயிண்ட்ஸ். இது மூணுத்துக்கும் 3 பாயிண்ட்ஸ், டோட்டலி 6 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது எப்படி இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம், அதுக்கப்புறமா சாஃப்ட் அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம், அண்ட் தென் இதோடைய ஃபங்க்ஷன் என்னது, ஃபங்க்ஷனலா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து லிவிங்கா இருக்கும். தேர்ட் ஒன் இதோட ஃபங்க்ஷன் என்னது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், இது வந்து லிவிங்கா இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ ஹார்ட்வுட் பார்க்கலாம். ஹார்ட்வுட் என்னது, அதே பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது வந்து சென்டர்ல இருக்கும். சென்டர்னா இன்னர் சைடு ஆஃப் தி ஸ்டெம்ல இருக்கும். ஹார்ட் இன்னர் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் தான் வந்து ஹார்ட்வுட். ஸோ வந்து இது எப்படி இருக்கும்னா, இது நான் ஃபங்க்ஷனலா இருக்கும், டெட்டா இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எதுனா ஸ்ட்ரென்த், சப்போர்ட் அதுதான் வந்து கொடுக்கும். ஓகே, ப்ரொடெக்ஷன் தரும், ஹார்ட்னஸ் தரும். ஸோ இங்க மெயின் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 2 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தா நீங்க 2-3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். 2-3 கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி எழுதிடலாம். ஸோ இது லைட்டா இருக்கும், இது வந்து டார்க்கா இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் தி அவுட்டர் லைட் கலர்டு வுட் ஆஃப் அன் ஓல்ட் ஸ்டெம். கரெக்ட் தானே? ஸோ இது என்னது, அவுட்டர் மோஸ்ட் சாஃப்டா லைட்டா இருக்கிற ஓல்டு ஸ்டெம்முக்கு வெளியில இருக்கிற இதுதான். ஹார்ட்வுட் பாருங்க, இது வந்து சென்ட்ரல்ல இருக்கும், டார்க்கா இருக்கும் உள்ள. இது லைட் கலர்டா இருக்கும், இது டார்க் கலர்டா இருக்கும். ஏன்னா இதுல வந்து கம்ஸ், ரெசின்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஆயில்ஸ், எசன்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லி, எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்ஸ், அப்புறமா ரெசின்ஸ்லாம் சில சில பொருட்கள்லாம் செய்யறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அதுல இருந்து வர ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இதோட எக்ஸ்கிரீஷன் தான் இது எல்லாமே. ஸோ இது லிவிங் செல் இருக்கும், இது லிவிங் செல்ல டெட், அவ்வளவுதான். இதோட வெசல்ஸ் வந்து ஆர் நாட் பிளக்ட் அண்ட் ஹெல்ப் இன் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப். ஸோ இதோட வெசல்ஸ் வந்து பிளக்டா, அதான் வெசல்ஸ் இருந்தா தானே, வந்து அது வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். பைப்ஸ் இருந்தா தானே, பைப்பே இல்ல, ஸோ பைப்பே பிளக் ஆகலைன்னா எப்படி அது பண்ணவே பண்ணாது. இதோட வுட் வந்து லைட்டரா இருக்கும், இது ஹெவியரா இருக்கும். இதோடைய லெஸ் டியூரபிள். ஸோ இது அவ்வளோவா ப்ரொடெக்ஷன் தராது பேத்தோஜன் கிட்ட. என்னதான் எக்ஸ்டர்னலா ஏதாவது வந்துச்சுன்னா அது ப்ரொடெக்ஷன் தராது. இது வந்து ரெசிஸ்டன்ட் நல்லாவே தரும். இது கமர்ஷியலா யூஸ் பண்ண மாட்டாங்க, இது கமர்ஷியலா நல்லா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்றது சாப்வுட் வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அந்த ட்ரீக்கு மட்டும்தான் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவே ஹார்ட்வுட் பாத்தீங்கன்னா இதுல ரெசின் வருது, கம் வருது, டேனின்ஸ் வருது, ஆயில்ஸ் வருது. இது எல்லாமே கமர்ஷியலா யூஸ் பண்ற பொருட்கள் தான். ஓகேங்களா? இப்போ மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் இன் ஸ்டெம். The stem of a tall tree needs to. ஸோ ஒரு டால் ட்ரீ உடைய ஸ்டெம் எப்படி இருக்கணும்னா, இட் ரெசிஸ்ட் அகெயின்ஸ்ட் புல்லிங் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட். ஸோ ஏதாவது விண்ட் வரும்போது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா விண்ட் வரும்போது அது வந்து அது கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அதை ரெசிஸ்ட் பண்றதுக்காக அதுக்கு வந்து அந்த இது இருக்கணும், அந்த திங் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்ட் அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட். ஸ்டெம்மோடைய குவாலிட்டிஸ்லாம் இதெல்லாம் இருந்தாதான் நீ ஸ்டெம்மா இருக்க முடியும், இல்லைன்னா வந்து உன்னை வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, இது வந்து கிராவிட்டினா அது கீழே புவி ஈர்ப்பு சக்தி, அந்த கீழே இருக்கிற அப்படியே புல் பண்ணும், அந்த எர்த் வந்து புல் பண்ணும், டுவர்ட்ஸ் வந்து அது புல் பண்ணும். அந்த மாதிரி புல் பண்ணாம அது வந்து ஸ்டாண்டா எரெக்டா, அது புல் பண்ணும்போது என்ன பண்ணும், அது வந்து எரெக்டா இருக்கணும். கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா தானே இருக்கு. அப்பனா எல்லா ட்ரீஸும் வந்து கிரவுண்டுக்கு அண்டர் கிரவுண்ட் தான் இருக்கும், அதான் வந்து கிராவிட்டிக்கு டுவர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட் மேல நேரா நிக்குது, கரெக்டா? அதனாலதான் வந்து ஏதாவது ஒரு நம்ம அது வந்து பழம் எடுத்தோம்னா அது டைரக்டா கீழே தான் விடும், மேல போகாது. ஸோ பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஏதாவது விண்டோ ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கிட்ட இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும். அப்புறமா வந்து ஸ்டெம் கெட் தி ஸ்ட்ரென்த் ஃப்ரம். இப்போ இந்த ஸ்டெம்முடைய இது நான் சொன்னல, ஸ்டெம்முக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, ரெசிஸ்டன்ட் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட் வந்து இது வந்து நிக்குது, எரெக்டா நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னல. இது எதனால நிக்குதுன்னா ஸ்க்ளீரன் கைமா. நம்ம பார்த்தோம்ல மெக்கானிக்கல் சப்போர்ட் டு தி இது டு தி ஸ்டெம் அப்படின்னு. இதுல ஹைப்போடெர்மிஸ் நம்ம பார்த்தோம்ல, ஹைப்போடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா. கரெக்டா? இந்த ஸ்க்ளீரன் கைமாவால தான் இது வந்து. அப்புறமா வந்து பெரிசைக்கிள்ல கூட இதோட பேச்சஸ் இருந்துச்சு, கரெக்டா? சோ பெரிசைக்கிள்ல கூட பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா படிச்சோம், ஹைப்போடெர்மிஸ்ல கூட இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமான்னு படிச்சோம். அப்புறமா இந்த செகண்டரி ஃப்ளோயம்ல கூட கொஞ்சம் ஸ்க்ளீரன் கைமா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அபண்டன்ட் செகண்டரி ஃப்ளோயம்னால
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ளீரன் கைமானால இந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. செகண்டரி ஃப்ளோயம்னால இந்த ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்து வெசல்ஸ்னால ஜைலம்ல இருக்கிற வெசல்ஸ், லிக்னிஃபைடு வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், ஹார்டான லிக்னின் சப்ஸ்டன்ஸால வந்து அது கவர் ஆனதுனால அது ப்ரொடெக்ஷன் தருது. அப்புறமா ட்ரெக்கீட்ஸ்னால, ஃபைபர்ஸ்னால, டோட்டலா பாத்தீங்கன்னா செகண்டரி சைலம்னால ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதான் செகண்டரி சைலம் இருந்தா செகண்டரி சைலம் இஸ் நத்திங் பட் வுட். இந்த வுட்னால ப்ரொடெக்ஷன் இருக்கு கரெக்டா. செகண்டரி ஃப்ளோயம்னா என்னது? பார்க்னால ப்ரொடெக்ஷன் இருக்கு, நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த வுட் எதுவுமே இல்லைன்னா என்னது, அந்த இந்த ட்ரீ வந்து பறந்து போயிடும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு காத்து அடிச்சா அது வந்து அப்படியே வந்து பறந்து போயிடும். அப்புறமா பித்ல இருக்கிற ஸ்க்ளெரிட்ஸ் கூட ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஸ்டெம் ஸ்டெம்மோடைய மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்க. மெக்கானிக்கல் டிஷ்யூஸ்னா அந்த ஸ்டெம் வந்து மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் இங்க 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு வந்து ஃபோர்ஸ் கிட்ட இருந்து அது ப்ரொடெக்ட் பண்றது, அந்த ஏரோடைய ஃபோர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது, விண்டோடைய ஃபோர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. செகண்ட் ஒன் கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா நிக்கிறது. அந்த 2 ஃபங்க்ஷனுக்காக என்ன பண்ணணும், இந்த 2 ஃபங்க்ஷன் வந்து எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்குதுன்னா ஸ்டெம்முக்கு, ஒன்னு வந்து ஸ்க்ளீரன் கைமா. மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரென்த் அதான் தருது. ஸ்க்ளீரன் கைமா எதுல எல்லாம் இருக்குன்னா ஸ்டெம்மோடைய ஹைப்போடர்மிஸ்லயும், நம்ம பார்த்தோம்ல கார்டெக்ஸ்ல 3 லேயர் இருக்கும், ஹைப்போடர்மிஸ், மிடில் லேயர்ஸ், அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒன் எண்டோடர்மிஸ். அதுல இந்த ஹைப்போடர்மிஸ்ல வந்து ஸ்க்ளீரன் கைமா இருக்கும். பெரிசைக்கிள்ல கூட ஸ்க்ளீரன் கைமாவுடைய பேட்ச் இருக்கும். ஸ்க்ளீரன் கைமாவுடைய 2 சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா செகண்டரி ஜைலம், செகண்டரி ஃப்ளோயம். நம்மளுக்கு தெரியும் நார்மலா ஜைலம் என்ன இருக்கும், ட்ரெக்கீஸ், வெசில், ஜைலம் பேரன் கைமா, ஜைலம் ஃபைபர்ஸ், அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ஒன் என்னது? ஃப்ளோயம், செகண்டரி ஃப்ளோயம். செகண்டரி ஜைலம் தான் வுட் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் வுட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்டரி ஜைலம் தட் இஸ் வுட் இருந்தா தான் அந்த பிளான்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும், அதுதான் மெயின் சோர்ஸே, கரெக்டா. அப்புறமா செகண்டரி ஃப்ளோயம்ல இருக்கும்ல அந்த எல்லா செல்ஸும் எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா வந்து பித்துல இருக்கிற ஸ்கெரைட், இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்க்ளெரிட்ஸ்னா அதுவும் ஸ்க்ளீரன் கைமா தான். ஓகே, ஸோ இது எல்லாமே மெக்கானிக்கல் டிஷ்யூ, ப்ரொடெக்ஷன் தர டிஷ்யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? விச் டைப் ஆஃப் வுட் இஸ் ஃபார்ம்டு when the cambium is less active? கேம்பியம் வந்து லெஸ் ஆக்டிவா இருக்கும். எப்போ வந்து கேம்பியம் லெஸ் ஆக்டிவ் இருக்கும்? எந்த சீசன்ல இருக்கும்? எஸ், சம்மர். சம்மர். ஸோ இதுல என்ன டைப் ஆஃப் வுட் ஃபார்ம் ஆகுது சம்மர்ல? சம்மர். ஓகே, கரெக்ட். இப்போ எப்படி வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரீ உடைய ஏஜ் வந்து எப்படி வந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்க, டிட்டர்மைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வச்சு? ஆனுவல் ரிங். கரெக்ட். இப்போ பாருங்க தேர்ட் ஒன். ஏன் வந்து ஹார்ட்வுட் வந்து கமர்ஷியலி, ஏன் அதை வந்து கமர்ஷியலா யூஸ் பண்றாங்க ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க? ஆயில்ஸ் எல்லாமே அதுல இருந்தா மேம் கிடைக்குது. அதுல இருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, ரெசின்ஸ், ஆயில் இருக்கட்டும், டேனின் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கிடைக்கிறதால ஹார்ட்வுட் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ why does a tall tree stand erect even in strong wind and lashing rain? எப்படி வந்து அந்த ட்ரீ வந்து ஸ்ட்ராங்கா எரெக்டா நிக்குது, எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வந்து காத்தடிச்சாலும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதனால? மேம் செகண்டரி சைடுல மூட் பிரசன்ட் இருக்கிறதுனால. ஆக்சுவலி 3 எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் எதுனா மெக்கானிக்கல் டிஷ்யூஸ். நீங்க எழுதணும் இட் இஸ் டியூ டு மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் such as எழுத ஸ்க்ளீரன் கைமா இன் ஹைப்போடர்மிஸ் அண்ட் ஸ்க்ளீரன் கைமா பேச்சஸ் இன் பெரிசைக்கிள், செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம். அது மட்டும் எழுதுனா போதும். ஓகே, 4 எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ளீரன் கைமா இன் ஹைப்போடர்மிஸ், ஸ்க்ளீரன் கைமா பேச்சஸ் இன் பெரிசைக்கிள், அதுக்கப்புறமா தேர்ட் ஒன் செகண்டரி சைலம், ஃபோர்த் ஒன் செகண்டரி ஃப்ளோயம். ஓகே, இப்போ வுட் வந்து டிஃபைன் பண்ற சொன்னாங்க. வுட்னா என்னது? எஸ், ஞாபகம் இருக்கா? வுட்னா என்னது? எஸ், அதான் அந்த ப்ராசஸ் தான் நம்ம படிச்சோம்ல. கேம்பியம் ரிங்ல இருந்து செகண்டரி சைலம் தான். ஓகே, அது ஒரு 1 பாயிண்ட், ஒரே 1 வேர்டா எழுத முடியாது, கரெக்டா. அதை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன, வாட் இஸ் செகண்டரி சைலம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா வுட்னு எழுதிடலாம், நோ ப்ராப்ளம். இங்க டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன எழுதுறோம் நம்ம? ஸோ கேம்பியம் வந்து டிவைட் ஆகி நம்மளுக்கு வந்து செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல இருக்கிற அந்த செகண்டரி சைலம் வந்து நம்ம வந்து வுட்னு டிஃபைன் பண்ணுவோம். இட் இஸ் தி ஹார்டஸ்ட் லேயர் ஆஃப் தி ஹார்டஸ்ட் அவுட்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே,
இப்போ நம்ம லீஃப்க்கு போலாம். ஐ திங்க் ஸோ வுட்டு இது வரைக்கும் வந்து ஷூட் சிஸ்டம் சொல்லி கொடுத்ததுலாம் நல்லா கிளியரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ரூட் ஷூட் சிஸ்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெம் பத்தி பார்த்தோம். ஸோ ஸ்டெம்னா என்ன? அதோட மாடிஃபிகேஷன் எப்படிலாம் மாடிஃபை ஆயிருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே பேசிக்கா இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். இது ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் அதே தான். ஓகேங்களா? அதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டெம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டெம், அனாட்டமி எல்லாமே சேம். இதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா இதுதான். என்னது? இந்த வுட் தான் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. கரெக்ட்டா? சோ இந்த வுட் தான் வந்து எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அதுவும் நம்ம படிச்சுட்டோம். இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நெனைக்கிறேன். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல வுட். ஜஸ்ட் சிம்பிள் தான் ரொம்ப. ஓகேங்களா? சோ ஏர்லில எப்படி இருக்கும், லேட்டர்ல எப்படி இருக்கும் அவ்வளவுதான். அதோட 4, 5 பாயிண்ட் நீங்க தெரிஞ்சாலே போதும். அந்த வுட்ட நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம லீஃப் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. சோ லீஃப் பாத்தீங்கன்னா, ஸ்டெம்ல இருந்து வர லீஃப் வந்து நம்மளுக்கு தெரியும். பார்க்கும்போதே லீஃப் எப்படி இருக்கும்? கிரீனா இருக்கும். ஃப்ளாட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஃப்ளாட்டா இருக்கும். இந்த லீஃப் தான் வந்து அந்த பிளான்ட்க்கே வந்து ஃபுட் மேக் பண்ணும். 3 பாயிண்ட்ஸ் என்னது லீஃப்ல லீஃப் கிரீனா இருக்கும். பார்த்தோனே அதோட விசிபிள் கேரக்டரிஸ்டிக் வந்து நான் சொல்றேன். லீஃப் எப்படி இருக்கும்? கிரீனா இருக்கும். ஃப்ளாட்டா இருக்கும். லீஃப்ல இருந்து போட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ் மூலமா லீஃப் வந்து ஃபுட் மேக் பண்ணும். கரெக்ட்டா? இந்த 3 பாயிண்ட் பேசிக். நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம் இந்த லீஃப் பத்தி. ஸோ லீஃப் இஸ் ஃபிளாட்டன்ட் கரெக்டா ஃபிளாட்டா தானே இருக்கும் திக்காவா இருக்கும். அப்புறமா வந்து எக்ஸ்பேண்டட் லேட்ரல் அப்பண்டேஜ் ஆஃப் ஸ்டெம். ஸோ ஸ்டெம் இல்லைன்னா பிரான்ச்ல இருந்து வர அப்பண்டேஜ் அப்பதான் எக்ஸ்ட்ராவா வர திங். எப்படி பட் வருதோ நம்மளுக்கு எப்படி கை கால்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கும் இருக்கிற கை கால் மாதிரி அப்பண்டேஜஸ். ஓகே. லேட்டரலா வர அப்பண்டேஜஸ் டெவலப்பிங் ஃப்ரம் இட்ஸ் நோட். நம்மளுக்கு தெரியும்ல எதுல இருந்து வரும்? நோட்ல இருந்து வரும். ஸ்டெம்ல இருக்கிற இல்ல பிரான்ச்சஸ்ல இருக்கிற நோட்ஸ்ல இருந்து தான் வந்து இந்த லீஃபே வரும். அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க என்ன எப்படி வந்து நீங்க டிஃபைன் பண்ண சொன்னா டிஃபைன் லீஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா லீஃப் இஸ் அ கிரீன் flattened and expanded appendage of stem and it comes from nodes அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். ஓகே. இப்போ லீஃப் பாத்தீங்கன்னா ஸோ லீஃப் வந்து சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும்னா வந்து இட் இஸ் தி கிச்சன் ஆஃப் தி பிளான்ட். ஸோ பிளான்டோடைய கிச்சன் மாதிரி. கிச்சன்ல என்ன நடக்கும்? ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். இந்த ஃபுட் எப்படி ப்ரிப்பேர்? நம்ம கேஸ் வச்சு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம். இது சன்லைட் வச்சு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வச்சு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். வாட்டர் வச்சு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு ஏர் கிட்ட இருந்து அது கிடைச்சிரும். சன்லைட் சன் கிட்ட இருந்து வந்துரும். வாட்டர் வந்து ரூட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிரும். ஸோ இந்த 3 திங் இருந்தா தான் ஃபுட்டே வந்து மேக் பண்ண முடியும் லீஃபால. இந்த ப்ராசஸ் பேரு ஃபுட் மேக் பண்ற ப்ராசஸ் பேரு. இத வந்து போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து நம்ம குக்கிங் பண்றோமோ அத வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுது. ஓகே. சோ மோஸ்ட் லீவ்ஸ் பாத்தீங்கன்னா கிரீனா தான் இருக்கும். ஏன் கிரீனா இருக்கும்னா பிகாஸ் ஆஃப் குளோரோஃபில். சோ குளோரோஃபில் வந்து ஒரு பிக்மெண்ட். அந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால லீஃப்ல ஒரு பார்ட் இருக்கும் குளோரோபிளாஸ்ட். அதுக்குள்ள வந்து இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து இருக்கும். அது கிரீன் கலர்ல இருக்கிறதுனால மொத்த லீஃபையும் வந்து இது கிரீன் கலரா மாத்துது. ஓகே. சோ லீஃபோடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துடலாம். சோ என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம ரொம்ப காமனான பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னதுன்னா it originates from leaf primordium formed by shoot meristem and bears a bud in axile called axillary bud. So இந்த லீஃப் பாத்தீங்கன்னா லீஃப் உடைய primordium அப்படின்னா லீஃப் உடைய ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்த திங் அதான் வந்து லீஃப் உடைய primordium அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி லீஃப். இது வந்து என்ன ஆகும்னா ஷூட் மெரிஸ்டம் இருக்குல்ல ஷூட் மெரிஸ்டம்ல இருந்து இது வரும். லீஃபோடைய ப்ரீமாடியம் எங்க இருந்து வரும்? ஷூட் மெரிஸ்டம்ல இருந்து வரும். அதுக்கப்புறம் நார்மலா தெரியும் நோட்ல இருந்து ஒரு பட் வரும். அது வந்து ஆக்சில் பார்ட்ல இருந்து வந்தா என்னது? ஆக்சில்னா என்னது? இப்படி இருக்கு. இப்படி வந்திருக்கு லீஃப்னா இங்க இதுதான் ஆக்சில் ரீஜியன். இந்த ஆக்சில் ரீஜியன்ல இருந்து வந்தா அது ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ என்னது? இட் பியர்ஸ் அ பட் இன் ஆக்சல் ரீஜியன். ஸோ லீஃப் எங்க இருந்து வரும்? சின்ன லீஃப் இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஷூட்ல இருந்து ஸ்டெம்ல இருந்து சின்ன லீஃப் மாதிரி வரும். அப்புறமா ஆக்சிலரி பட்டுக்கும் அப்புறமா லீஃபோட ப்ரீமாடியம்ல இருந்து வந்து இது வர ஆரம்பிக்கும். பெருசா ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் சின்னதா வந்துரும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் தி சீட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். இதுதான் லீவ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். எதுக்குல இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான்ட். ஏன்னா இது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நிறைய இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் பண்ணுது. இதுலனா அந்த பிளான்ட்டே வந்து
இட் வில் பி டெட். ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், அப்புறமா ரெஸ்பிரேஷன், கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், அப்புறமா வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து வாட்டர் கண்டக்ஷன் அதெல்லாமே நடக்கும். அதான் டிரான்ஸ்பிரேஷன். ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபுட் மேக் பண்றது. டிரான்ஸ்பிரேஷன் வந்து வாட்டர் கண்டக்ஷன், வாட்டர் ரிமூவல், எக்ஸஸ் வாட்டர் ரிமூவல் அதெல்லாம் நடக்கும். ரெஸ்பிரேஷன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த மூணுக்கும் லீவ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. இது வந்து லீஃப் வந்து ஆக்சிலரி பட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த பட்ல இருந்தா ஃப்ளவரோ ஃப்ரூட்டோ எதோ எது எது வந்தாலும் லீவ் தான் அதை வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த பட் அந்த லீவ் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ நார்மலா ப்ரொடெக்ஷன் தவிர மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன். லீஃப் கேன் கெட் மாடிஃபைட் இன்டு ஸ்ட்ரக்சர்ஸ். லீஃப்லயும் மாடிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? லீஃப்லயும் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஏன்னா நார்மலா ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன், ப்ரொடெக்ஷன் இந்த 4 தவிர மற்ற ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக லீஃப் அதையே மாத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக, ஃபுட் வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்காக, கிளைம் பண்றதுக்காக, இல்லைன்னா வந்து ஒரு லீஃப்ல இருந்து இன்னொரு லீஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக லீஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கூட லீஃப் வந்து மாறும். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து லீஃப் வந்து மாறும், மாடிஃபை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லீஃப்னா என்னது நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாமா? ஓகே, நான் இதை அழிச்சுக்கிறேன். ஸோ லீஃப் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? லீஃப் இமேஜின் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர்ல இருக்கு, பிளாட்டா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்டெம்ல இருந்து வர ஒரு அப்பண்டேஜ். இது கரெக்டா ஸ்டெம்ல இருக்கிற நோட்ல இருந்து தான் வரும். ஸோ நோட்ல இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டெம்ல இருந்து எங்க வேணாலும் வரும்ல, நோட்ல மட்டும்தான் வரும். ஓகே, ஸ்டெம்ல இருக்கிற நோட்ல இருந்து வரும். ஸோ லீஃப் இஸ் அ கிரீன் கலர் பிளாட்டன்ட் நோட்ல இருந்து வர ஒரு அப்பண்டேஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸ்டெம்மே தேவையில்லை. இட்ஸ் அன் அப்பண்டேஜ் ஃப்ரம் கம்ஸ் ஃப்ரம் நோட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ ஆக்சிலரி பட்ல இருந்தோ லீஃபோட ப்ரீமாடியம்ல இருந்தோ இந்த லீஃப் வரும். ஓகே, ஆக்சிலரி பட்ல இருந்தோ லீஃபோடைய ப்ரீமாடியம்ல இருந்தோ வந்து இந்த லீஃப் வந்து வரும். பெருசா ஒரு லீஃப் வந்து வரும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 டெஃபினிஷன் முடிஞ்சிச்சா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன். என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் அது பெர்ஃபார்ம் பண்ணுனா ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன். இந்த மூணுத்தையும் நீங்க மறக்கவே கூடாது. PTR, ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா ப்ரொடெக்ஷன் 4 இருக்கு. ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா லீஃபோடது? லீஃப் வந்து மாடிஃபை ஏன் ஆகுது? என்ன ஃபங்க்ஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆகுதுன்னா ஃபுட் வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்காக, கிளைம் பண்றதுக்காக, அதுக்கப்புறமா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வந்து பண்றதுக்காக. ஓகே. ஸோ 2 டெஃபினேஷன் படிச்சோம், ஃபங்க்ஷன் படிச்சோம், அதுக்கப்புறமா வந்து லீஃப் மாடிஃபை ஆன என்ன ஃபங்க்ஷன் படிச்சோம். ஓகே. இப்ப லீஃப் அப்படின்னு சொல்றாங்க. லீஃப் ஒண்ணு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி இல்ல, அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. லீஃப்லயே நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த பார்ட்ஸ் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு டிப்பிக்கல் லீஃப்ல நார்மலா இருக்கிற ஒரு லீஃப்ல வந்து 3 பார்ட் இருக்கும். 3 பார்ட். நிறைய பார்ட் இருக்கும். உங்களுக்கு 3 தான் குடுத்துருக்காங்க பேசிக்கா. ஸோ நம்ம வந்து அத இது பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து லாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நம்ம பாட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாமினா லாமினா இல்லைன்னா லீஃப் பிளேடு. 2 நேம்ஸ். இட் ஹேஸ் 2 நேம்ஸ். லாமினா இல்லைன்னா லீஃப் பிளேட் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா கிரீனா இருக்கும். இது பேஸ். நார்மலா வந்து லீஃப் இருக்குன்னா இதோடைய பேஸ் இந்த மொத்த பேஸ் தான் வந்து லாமினா. ஸோ லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாமினா இஸ் நத்திங் பட் த ப்ராட் ஃபிளாட் சர்ஃபேஸ். இட் இஸ் இந்த லீஃப்ல இருக்கிற அந்த எக்ஸ்பேண்டட் பார்ட் இருக்கும்ல பச்சை கலர்ல, அதுதான் லாமினா. நெக்ஸ்ட் பிட்டியோல். இது பாத்தீங்கன்னா லீஃப்ல நான் ஒரு கலர்ல வரையறேன், அப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. வரைஞ்சு இதுக்குன்னா வந்து நம்மளுடைய புக்ல இருக்க டயக்ராம் அவ்வளவு கிளியரா தர மாட்டாங்க. ஸோ இதுதான் லீஃபா. இந்த லீஃப்ல நான் கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கேன்ல, அதுதான் லாமினா. இது கீழே நான் வரையறேன் பாருங்க பிரவுன் கலர்ல. இது ரியலா பிரவுன் கலர்ல இருக்காது, உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. இதுதான் பெட்டியோல். லீஃபோடைய அந்த அது புடிச்சு நம்ம லீஃப் எடுப்போம்ல தண்டு, அதுதான் வந்து பெட்டியோல். தேர்ட் ஒன் வெயின்ஸ். லீஃப்குள்ள இருக்கிற அந்த வெயின்ஸ். ஓகேங்களா?
அப்புறமா லீஃப் இங்க பாருங்க, கரெக்டா இந்த ரீஜியன்ல லீஃப் பேஸ் கூட கொடுத்துருக்காங்க. இங்க கரெக்டா இந்த ரீஜியன்ல இதுதான் லீஃப் பேஸ். சோ என்னென்ன வருது, கீழ இருந்து போகலாமா? பிட்டியோல், லீஃப் பேஸ், அப்புறமா லேமினா. ஃபர்ஸ்ட் அந்த தண்டு ஸ்டார்ட் ஆகும், லீஃப் உடைய பேஸ் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா அப்படியே வந்து இந்த லீஃப் பெருசா ஆகும். ஓகே, பாருங்க, இந்த லீஃப் உடைய பேஸ், இது வந்து பிட்டியோல். ஸோ ஃபர்ஸ்ட் லீஃப் உடைய பேஸ் வந்து கீழே இருக்கும், மேலதான் பிட்டியோல். இந்த ஜாயிண்ட் தான் பிட்டியோல், அதுக்கு மேலதான் வந்து நம்மளுடைய இது இருக்கும். ஓகே, ஸோ அது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லீஃப் பேஸ், ஃபர்ஸ்ட் லீஃபோடைய பேஸ். லீஃபோட பேஸ்னா என்னது? லீஃபோட பேஸ்னா நான் உங்களுக்கு வரைகிறேன், எல்லாத்துக்கும் வரைஞ்சாதான் உங்களுக்கு புரியும். இதுதான் ஸ்டெம்னு வச்சுக்கோங்க, ப்ரௌன் கலர் இருக்கிறது தான் ஸ்டெம். ஓகே, இதுதான் நோடு. நோட்ல இருந்து ஒரு லீஃப் வருது, ஒரு லீஃப் வருது. கரெக்டா? இப்போ இந்த லீஃப்ல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். கரெக்டா? இப்படி வருது, அப்புறமா இங்க இருந்து மொத்த லீஃப் ஸ்டார்ட் ஆகுது. திங்க் ஸோ இட்ஸ் வெரி கிளியர் இப்போ. ஸோ ஸ்டெம்முக்கும் அந்த பிட்டியோல், இந்த ஸ்டெம்மையும் லீஃபையும் ஜாயின் பண்ணதான் லீஃப் உடைய பேஸ். இந்த கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கேன்ல, ஒரு டைப் ஆஃப் கிரீன் கலர், ஒரு டார்க் கிரீன்ல வரைஞ்சிருக்கேன்ல கீழே, இங்க இந்த பார்ட், இதுதான் வந்து லீஃப் உடைய பேஸ். அதுக்கு மேல லைட் கிரீன்ல, ஆலிவ் கிரீன்ல வரைஞ்சிருக்கேன்ல, அது வந்து பிட்டியோல். என்னது? லீஃப் பேஸ்டையும் லீஃபையும், லீஃப் பேஸ்டையும் லீஃப் பிளேடையும் ஜாயின் பண்றது பிட்டியோல். அப்புறமா லாஸ்டா நம்மளுடைய லாமினா, லீஃப் பிளேட். ஓகே, சோ இது நல்ல டயக்ராம். இப்போ வந்து நம்மளுடைய புக் பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேசிக்கா நீங்க இது எழுதுனா கூட நோ ப்ராப்ளம். நீங்க வந்து இது எழுதாம இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் எழுதணும்னு நினைக்கிறேன், அப்பதான் எனக்கு மார்க்ஸ் வரும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா இதையும் எழுதுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா அதுதான் எனக்கு வேணும். ஸோ லேமினா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும்? லீஃப் உடைய பேஸ், அதுக்கு மேல பிட்டியோல். பிட்டியோல் தான் வந்து இட் இஸ் அ ஸ்டாக் தட் அட்டாச்சஸ் லீஃப் டு தி ஸ்டெம். ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் அட்டாச் பண்றது இந்த ஸ்டாக் பிட்டியோல். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நம்மளுடைய லாமினா. லாமினா தான் லீஃப் பிளேடு, த ப்ராட் ஃபிளாட் சர்ஃபேஸ். என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாமினால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இட் இஸ் தி கிரீன் தின் ஃபிளாட்டன்ட் எக்ஸ்பேண்டட் பார்ட் ஆஃப் லீஃப். ஸோ லீஃபோட எக்ஸ்பேண்டட் பார்ட் தான் நம்மளுடைய லாமினா. இந்த லாமினால வெயின்ஸ் இருக்கும், இந்த வெயின்ஸ் வந்து இன்னும் டிவைடட் வெயின்லெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும். லீஃப்க்கு வெயின்ஸ் இருக்கும், இங்க பாருங்க, ஒரு வெயின், அது வந்து நிறைய வெயின்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அந்த வெயின்லெட்ஸ். ஓகே, த மோஸ்ட் ப்ராமினன்ட் வெயின், ஸோ நடுவுல ஒரு வெயின் வரும் திக்கா கொஞ்சம், அதை வந்து மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. த மோஸ்ட் ப்ராமினன்ட் வெயின் ரன்னிங் ஃப்ரம் பேஸ்ல இருந்து டிப் வரைக்கும், ஒரு நடுவுல ஒரு மிடில் லீஃப் பிளேடுக்கு மிடில்ல வந்து ஒரு வெயின் வந்து போகும், அது மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மிட் ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி வந்து நம்மளுடைய முதுகுல ஸ்பைனல் கார்டு இருக்கோ, மொத்த அந்த இதுவும் அந்த மாதிரி வந்து இந்த லீஃப்லயும் இருக்கும். ஸோ லீஃப்ல மிடில்ல ஒரு திக்கான வெயின் போகும். ஓகேங்களா? அத வந்து மிட் ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயின், இது இந்த வெயினோடைய ஃபங்க்ஷன் எது மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போர்ட் கண்டக்ட் வாட்டர். வாட்டரே இதுதான் கண்டக்ட் பண்ணும். சொன்னது, இந்த லீஃப்ல இருந்து ரூட் வாட்டர் வந்து லீஃப்க்கு வந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் போகணும். ஓகேங்களா? இது எல்லாமே பண்ணும். வெயின்ஸ் ப்ரொவைட் சப்போர்ட். வெயின்ஸ் என்ன பண்ணும்? சப்போர்ட் தரும். வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணும். ஃபுட்டையும் கண்டக்ட் பண்ணும். ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கும்ல, அதை அனுப்புவோம். வாட்டர் வந்திருக்கும்ல, அதை வந்து அந்த எங்க ஃபுட் ப்ரிப்பேர் ஆகுதோ அங்க போய் வந்து வாட்டர் கொடுக்கும் அது. ஓகே, ஸோ லேமினானா என்னது? இட் இஸ் தி கிரீன் கலர் தின்னு, லீஃப் தின்னா தானே இருக்கும், திக்கா இருக்காது. சிலது இருக்கும் மாடிஃபைடா, தின்னா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும், எக்ஸ்பேண்டடா இருக்கும். ஸோ இட் இஸ் தி இட் இஸ் தி ப்ராட், இல்லைன்னா இட் இஸ் தி ஃபிளாட்டன்ட் எக்ஸ்பேண்டட் பார்ட் ஆஃப் லீஃப். அது போதும். இட் இஸ் தி கிரீன் ஃபிளாட்டன்ட் எக்ஸ்பேண்டட் பார்ட் ஆஃப் லீஃப். ஸோ லீஃப், இந்த லீஃப் பிளேட்ல என்ன இருக்கும்? லீஃப் லேமினால என்ன இருக்கும்? வெயின்ஸ் இருக்கும். அந்த வெயின்ஸ் இருக்கும், வெயின்லெட்ஸ் இருக்கும். இதுல பேஸ்ல இருந்து டிப் வரைக்கும், கை கூட நீங்க லீஃபா நீங்க வச்சுக்கலாம். ஸோ உங்களோட பேஸ்ல இருந்து டிப் வரைக்கும், அப்பெக்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த மிடில்ல ஒரு வெயின் வந்து போகும், அதை மிட் ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. திக்கா இருக்கும் அந்த வெயின், நம்மளுக்கு நல்லா தெரியும், தொட்டா கூட நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வெயின்ஸ் ஏன் இருக்குன்னா,
சப்போர்ட்காக வாட்டர் மினரல் ஃபுட்டை வாட்டர் மினரல்ஸை கண்டக்ட் பண்றதுக்காக, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்காக. சப்போர்ட், வாட்டர் அண்ட் மினரல் கண்டக்ஷன், ஃபுட் ப்ரிப்பரேஷன். இப்போ நம்மளுடைய பிட்டியோல் பார்க்கலாம். பிட்டியோல் பிட்டியோல் ரொம்ப பேசிக்கான திங் இருந்தா ஸ்டாக் ஆஃப் லீஃப் அது எழுதுனாலே போதும். இட் இஸ் தி ஸ்டாக் ஆஃப் லீஃப். ஃப்ளவருக்கும் ஸ்டாக் இருக்கும், ஃப்ரூட்க்கும் ஸ்டாக் இருக்கும், லீஃப்க்கும் ஸ்டாக் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்டாக்னா அதோடைய தண்டு. லீஃப் கேன் பி பிட்டியோலேட் ஆஸ் இன் மெனி டைகாட்ஸ். ஸோ இதுலயும் டைப்ஸ் இருக்கு பாருங்க. லீஃப் வந்து பிட்டியோலேட்டா இருக்கும். படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். லீஃப் கேன் பி பிட்டியோலேட். பிட்டியோலேட்னா அதுல பிட்டியோல் இருக்கும். as in many dicots. இல்லைன்னா செசைலா இருக்கும். செசைட்னா பிட்டியோல இருக்காது, மோனோகாட்ஸ்ல. நான் வரேன் நான் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, பிட்டியோல்னா ஜஸ்ட் பேசிக் டெஃபினேஷன் கொடுத்துறாங்க. இட் இஸ் தி ஸ்டாக் ஆஃப் லீஃப். இந்த பிட்டியோல்ல டைப்ஸ் பார்க்கலாம். பிட்டியோல் இருந்தா ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு லீஃப்க்கு வந்து பிட்டியோல் இருந்தா அது பிட்டியோலேட் சொல்லுவாங்க. ஒரு லீஃப்க்கு பிட்டியோல் இல்லைன்னா அது செசைல்னு சொல்லுவாங்க. எதுல இருக்கும்னா இந்த பிட்டியோல் மோஸ்டா டைகாட்ஸ்ல இருக்கும். மோனோகாட்ஸ்ல மோஸ்டா வந்து பிட்டியோல் இருக்கவே இருக்காது. ஓகே. பிட்டியோல் வந்து மாடிஃபை கூட ஆகும். மாடிஃபை கொஞ்சம் ஸ்வெல் ஆகும். ஓகேங்களா? ஸ்வெல் ஆகும். எதுலனா வாட்டர் ஹயசின்த்ல, இது வாட்டர் அக்வாட்டிக் பிளான்ட்ல விங்ஸ் கூட டெவலப் பண்ணும். ஆரஞ்சுல அப்புறமா ஃபிளாட் ஆயிடும் லீஃப் மாதிரி. ஆஸ்திரேலியன் அகாசியால இதெல்லாம் மாடிஃபிகேஷன் இதுலயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்னது பிட்டியோல் வந்து இட் இஸ் தி ஸ்டாக் ஆஃப் லீஃப். பிட்டியோல் இருந்தா அது பிட்டியோலேட். ஒரு லீஃப்க்கு பிட்டியோல் இருந்தா அது பிட்டியோலேட். ஒரு லீஃப்க்கு பிட்டியோல் இல்லைன்னா அது செசைல். எதுல இந்த பிட்டியோலேட்டா இருக்கும்னா டைகாட்ஸ்ல மோஸ்டா. செசைல்ல வந்து மோஸ்டா மோனோகாட்ஸ்ல இருக்கும். பிட்டியோல மாடிஃபை ஆகும். எப்படி எல்லாம் மாடிஃபை ஆகும்னா அது வந்து ஸ்வெல் ஆயிடும், கொஞ்சம் குண்டாயிடும். வாட்டர்ல போய் அப்படியே ஸ்வெல் ஆயிடும். இதுலனா வாட்டர் ஹயாசின்த்ல ஸ்வெல் எப்போ ஆகும் ஒரு திங் அதுல வாட்டர் நிறைய இருந்து இது ஆச்சுன்னா, வாட்டர் கண்டென்ட் அதிகமாயிடுச்சுன்னா, இப்போ நம்மளோட ஃபேஸ் கூட எப்போ எப்போ வந்து ஸ்வெல் ஆகும், நம்ம வந்து நல்லா வாட்டர் கண்டென்ட் நம்மளோட ஃபேஸ்ல அதிகமாயிடுச்சுன்னா ஸ்வெல் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஸ்வெல்னா வாட்டர்னால. ஸோ எதுல இருக்கும் வாட்டர் ஹயாசின்த்ல. ஓகே. அப்புறமா விங்ஸ் டெவலப் ஆகும் ஆரஞ்சுல. அண்ட் லீஃப் மாதிரியே மாறும் இந்த பிட்டியோல் ஃபிளாட்டா. ஆஸ்திரேலியன் அகாசியால லீஃப் வந்து அந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நம்மளோட பிட்டியோல் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். லீஃப் மாதிரி மாறி. ஓகே. ஸோ ஸ்வெல் ஆகும், விங்ஸ் டெவலப் பண்ணும், லீஃப் மாதிரி ஃபிளாட் ஆயிடும். வாட்டர் ஹயாசின்த், ஆரஞ்ச் அண்ட் ஆஸ்திரேலியன் அகாசியா. ஆஸ்திரேலியன் அகாசியா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக் ஷூர் டு ஸ்டடி. இப்போ லீஃப் உடைய பேஸ். இட் இஸ் தி லோவர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் லீஃப் உடைய லோவர் மோஸ்ட் ஸ்டெம் உடைய நோட்ல இருக்கும். அது கரெக்டா நல்ல பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெம் உடைய நோட்ல இருக்கும். So it is the lower outermost part of leaf. Leaf உடைய பேஸ். லீஃப் உடைய பேஸ் தான் லோவர் தான் இருக்கும். டிப்லயா இருக்கும் இல்ல. So it is the lower most part of a leaf. கரெக்டா அந்த ஸ்டெம் உடைய நோடு கிட்ட இருக்கும் இது. இந்த லீஃப் வந்து ஸ்டெம் உடைய நோட்ல அட்டாச் ஆயிருக்க காரணமே இந்த என்ன சொல்றது இந்த லீஃப் பேஸ்னாலதான். இதுலயும் மாடிஃபிகேஷன் நடக்கும். இது ஷீட் மாதிரி ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லைன்னா வந்து லேட்ரலா இதுல இருந்து நிறைய க்ரோ ஆகும். ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவாங்க அது. இது மோனோகாட்லயும் டைகாட்லயும் காமனா நடக்கிறது தான். ஸோ மோனோகாட்ல இது என்ன ஆகும்னா ஷீட் மாதிரி ஒரு கவரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? டைகாட்ல வந்து இதுல இருந்து நிறைய growth வரும். இதுல இருந்து சின்ன சின்ன லீஃப் மாதிரி வரும். ஓகேங்களா? அது ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷனுக்காக, பட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. இது வந்து டைகாட்ல இருக்கும். ஓகே. இப்போ லீஃப் ஷோஸ் அ லாட் ஆஃப் வேரியேஷன். லீஃப் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு லீஃப் இல்ல, நிறைய டைப்ஸ் ஆஃப் லீஃப் இருக்கு. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இதை அழிச்சிடுறேன். ஸோ இந்த டயக்ராம் கிளியரா இருக்குல்ல? கொஞ்சம் கிரீனா இருக்கிறது வந்து லைட் கிரீன்ல இருக்கிறது வந்து நம்மளுடைய லீஃப் பேஸ், டைரக்ட் கான்டாக்ட் டு ஸ்டெம் உடைய நோடு. ஆலிவ் கிரீன்ல இருக்கிறது வந்து நம்மளுடைய லீஃப் பிட்டியோல், ஸ்டாக் ஆஃப் லீஃப். டார்க் கிரீன்ல இருக்கிறது வந்து லாமினா, லீஃப் பிளேட். ஓகே. இது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை அழிச்சுக்கிறேன். ஓ சாரி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ லீஃப் பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் காமிக்கும். லாமினா இப்போ 3 பார்ட் இருக்குல்ல லீஃப், அதுல எப்படி வேணாலும் அது மாறும். லாமினோட ஷேப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்னு வந்து என்ன சொல்றது
நார்மலா இருக்க லீஃப் மாரி இருக்கும். ஃப்ளாட்டா இருக்கும். பைப் மாரி இருக்கும். பட்டர்ஃப்ளை மாரி இருக்கும். என்ன வேணாலும் ஷேப் இருக்கலாம். ஓகே. அப்புறமா வந்து லீஃப் உடைய அப்பைசஸ் வந்து அப்புறமா லீஃப் உடைய மார்ஜின்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். டிப் வேற மாரி இருக்கும். மார்ஜின்ஸ் வேற மாரி இருக்கும். அதோ இங்க பாருங்க இதோட ஷேப் இப்படி இருக்கலாம். டிப் வேற மாரி இருக்கலாம். இப்படி வந்திருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த லீஃப் வந்து இந்த ஷேப்ல கூட இருக்கலாம். எப்படியாவது. என்ன ஷேப் வேணாலும் இருக்கலாம். ஸோ லீஃப் பிளேடு வேற ஷேப்ல இருக்கலாம். அப்புறமா வந்து லீஃப் உடைய டிப்பு, மார்ஜின் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கலாம். 3 பார்ட் தான் மாறும். அதான் குடுத்துருக்காங்க. லேமினா, அப்பைஸ், மார்ஜின். பாருங்க எவ்ளோ வேரியேஷன் இருக்கு. ஃப்ளாட்டா இருக்கு, நீளமா இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு. டிஃபரெண்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க லீஃப். இட் ஹாஸ் நோ எண்ட். ஓகே. இப்போ இந்த டயகிராம் பாருங்க. நம்ம குடுத்துருக்காங்க நல்லா. ஸோ லீஃபா, இதுல லேமினா, லீஃப் பிளேட் இதுதான் மெயின். இதுல மிட்ரிப் இருக்கு பாருங்க. அப்புறமா இதுதான் லீஃப் உடைய மார்ஜின். லீஃப் உடைய டிப் இதுதான். மார்ஜின்னா நமக்கு தெரியும்ல. நார்மலா யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேர்ட் தான். இது பிட்டியோல், லீஃப் பேஸ். இங்க இந்த ஆக்ஸிலரி பட் வரும். இது ஆக்ஸிலரி பட். இதுதான் ஸ்டிப்யூல் எக்ஸ்ட்ராவா வருது. ஓகே. புரொடெக்ஷனுக்காக இந்த ஆக்ஸிலரி பட்ட புரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்டிப்யூல்னு ஒரு லேட்டரல் குரோத் ஒரு சின்ன லீஃப் வரும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க லீஃப் உடைய அந்த டிப் எப்படி இருக்கும். டிஃபரெண்டா இருக்கும் சொல்ல பாருங்க. ஒண்ணு சுத்தி வந்திருக்கு. ஒண்ணு பாருங்க இந்த மாரி ஷேப்ல இருக்கு. ஒண்ணு வந்து இப்படி டென்ட்ரில் மாரி மாறி இருக்கு. டிஃபரெண்ட். ஒண்ணு பாருங்க நீளமா இருக்கு. ஒண்ணு ஷார்ப்பா இருக்கு. ஓகே. டிபெண்ட்ஸ். மார்ஜின்ஸ் பாருங்க. இந்த மாரி கிராஸ்டா இருக்கு. ரவுண்டா என்ன வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் நேச்சர். எவ்ரிதிங் இஸ் நேச்சர். இப்போ லீஃப்ல வெயின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல. லீஃப்ல வெயின் இருக்கு. வெயின்லெட்ஸ் இருக்கு. ஸோ வெயினுக்கும் வெயின்லெட்ஸ்க்கும் ஐ திங்க்ஸ் உங்களுக்கு அவ்வளவா கிளியரா புரிஞ்சிருக்காது. நான் சொல்றேன். நார்மலா இப்படி வந்தா வெயின். இதுல இருந்து நெறைய பிரான்ச்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. லீஃப்லெட்ஸ் மாரி ஒரே ஒரு லீஃப் இருந்தா லீஃப். நெறைய லீஃப் இருந்தா லீஃப்லெட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய பிரான்ச்சஸ் வந்துகிட்டே இருக்குண்ணா இதுல. இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க. லீஃப்ல ஒரே இதுவா இருக்கும். இல்ல நெறைய வெயின்லெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? வெயினும் வெயின்லெட்ஸும். ஸோ வெனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இப்போ வந்து நம்ம டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அரேஞ்ச்மென்ட் பார்க்க போறோம். இந்த உள்ள இருக்கிற லீஃப் இருக்கட்டும், அ எ எப்படின்னா இருக்கலாம் அரேஞ்ச்மென்ட் சரிங்களா? ஸோ உள்ள இருக்கிற அந்த வெயின்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ப்ராசஸ் அந்த அந்த அதோட பேர் தான் அரேஞ்ச்மென்ட் ஆஃப் வெயின் அண்ட் வெயின்லெட்ஸ் இன் லேமினா அத வந்து வெனேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் வெனேஷன். எப்படி அது அரேஞ்ச் ஆயிருக்கு. அரேஞ்ச்மென்ட் ஆஃப் வெயின்லெட்ஸும் எப்படி லேமினானா அந்த லீஃப் பிளேட்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. அத வெனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத நம்ம டெஃபினிஷன்ஸ்லாம் கொஞ்சம் வேற கலர்ல மார்க் பண்ணிடலாம். ஸோ வெனேஷன். இந்த வெனேஷன் 2 டைப் இருக்கு. வெனேஷன் 2 டைப் இருக்கு. ரெட்டிகுலேட், பேரலல். ரெட்டிகுலேட்னா அப்படியே நெட்வொர்க் மாரி ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க. நெட்வொர்க் இங்க என்ன குடுத்துருக்காங்க? இதோ இங்க பாருங்க. இது பாருங்க. எப்படி நெட்வொர்க் மாரி எப்படி கொச்ச கொச்சன்னு ஃபார்ம் ஆகுது. அததான் வந்து ரெட்டிகுலேட் சொல்லுவாங்க. அதுவே ஒரே லைனா பேரலலா ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த பக்கம் பாருங்க. பேரலலா ஒரே லைனா ஃபார்ம் ஆகுதுன்னா, அத பேரலல் வெனேஷன் சொல்லுவாங்க. நெட்வொர்க் மாரி ஃபார்ம் ஆனா அது வந்து ரெட்டிகுலேட். பேரலலா இருந்தா அது பேரலல் வெனேஷன். ஓகே. ஸோ நெட்வொர்க் மாரி ஃபார்ம் ஆனா அது ரெட்டிகுலேட். பேரலல் மாரி இருந்தா அது வெயின்ஸ் தான் சொல்றேன் நான். வெயின்ஸ் வந்து அப்படியே நெட்வொர்க் மாரி ஒரு குரூப் மாரி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அப்படியே நெறைய வயர்ஸ் எல்லாம் அப்படியே போட்டோம்னா ஒரே இடத்துல எப்படி இருக்கும், அந்த மாரி ஃபார்ம் ஆச்சுன்னா, அது ரெட்டிகுலேட். அப்படியே நீளமா நார்மலா ஒண்ணு வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. எல்லாம் தனித்தனியா இருக்கு அது பாட்டுக்கு. அந்த மாரி வந்து பேரலலா தெரியும். ஐ திங்க் மேத்ஸ்ல ஃபெமிலியரா தான் இருப்பீங்க. பேரலலா இருந்தா அது பேரலல் வெனேஷன். ஓகே. ஸோ நம் டை அ ஒரு வேர்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதுன்னா, டைகாட்ல மோஸ்ட்டா காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் தான் வரும். பாருங்க ரெட்டிகுலேட் காம்ப்ளிகேட்டடா இருக்கா? அதுதான் டைகாட்ல வரும். எதுல ஈஸியா இருக்கோ அது மோனோகாட்ல வந்துரும். ஓகே. ஏதாவது பிரசன்ட் இருந்தா அது டைகாட்ல இருக்கும். ஆப்சென்ட்டா இருந்தா அது மோனோகாட்ல தான் இருக்கும். இஃப் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரலன்னா, ஜஸ்ட் இந்த மாரி ஒரு கீ திங் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து இன்னும் டிவிஷன் இருக்கு. ரெட்டிகுலேட்டும் பேரலல் வெனேஷன்ல அந்த மிட்ரிப் சொன்னேன்ல நான். அந்த வெயின்ஸ்ல ஒரு நடுவுல ஒரு ஒரு பெரிய வெயின் இருக்கும். இங்க பாருங்க. நடுவுல ஒரு பெரிய வெயின் இருக்கா? இதுதான் அந்த மிட்ரிப். இந்த மிட்ரிப்லயும் ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. என்னதுன்னா, யூனி காஸ்டேட் அப்புறமா வந்து அ அப்புறமா வந்து நெறைய
Unique cascade with one midrib giving out secondary veins like whether in spinnate or palmate or multi-cascade. என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கிளாரிட்டியே இல்ல புக்ல. கரெக்ட்டா? ஸோ வந்து யூனிக் காஸ்கேட்க்கு அப்புறமா ஏதோ பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ வந்து ஒண்ணும் இல்ல. ஈஸி தான். எனக்கு புரிஞ்சுச்சு நல்லாவே. ஒரு அ லீஃப்ல ஒரு லீஃப் பிளேட்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிட்ரிப் இருந்தா, அந்த மிட்ரிப்ல தான் நெறைய வெயின்ஸ் வரும். கரெக்ட்டா? அந்த மிட்ரிப் இருந்தா ஒண்ணே ஒண்ணு நடுவுல சென்டர்ல அத யூனிக் காஸ்டேட் சொல்லுவாங்க. யூனினா 1 ஓகே. அப்புறமா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இன் ஃபெதர்ல இருக்கிற மாரி. ஃபெதர்ல எப்படி ஒண்ணே ஒண்ணு அப்படியே நடுவுல வந்திருக்கும். அதுலருந்து நெறைய ஃபெதர்ஸ் இந்த சாஃப்ட் பார்ட் வந்திருக்கும். அந்த மாரி இருந்தா அது யூனிகாஸ்கேட். அத வந்து அ யூனிகாஸ்கேட் சொல்லுவாங்க. அதே மாரி பின் ஹென்ஸ் பின்னேட் ஆர் ஒன் ஹேவிங் மெனி இந்த மாரி நெறைய திக்கான நெறைய மிட் ட்ரிப்ஸ் வந்திருந்தா அத என்ன சொல்லுவாங்கன்னா, மல்டி காஸ்கேட் சொல்லுவாங்க. ஒரு காமன் பாயிண்ட்ல நெறைய மிட் ட்ரிப் வந்திருக்கு. இங்க பாருங்க. ஸோ இங்க டிஃபரன்ஷியேட் குடுத்துருக்காங்க பாருங்க. இது பின்னேட் இல்ல மல்டி காஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பின்னேட்னா அது இல்லன்னு நெனைக்கிறேன். ம். ஓகே. பின்னேட், ஃபார்மேட் வந்து ம். ஓகே. டயகிராமே கிளியராவே இல்ல. ரெட்டிகுலேட் வெனேஷன், யூனிகாஸ்கேட். ரெட்டிகுலேட் வெனேஷனா? ஸ்கேட் அப்புறமா பி மல்டி காஸ்கேட். ஓ! இது 2 ஏவா? இது 2 ஏ அப்புறமா இது 2 பி இருக்கும். ரெட்டிகுலேட் வெனேஷன், இது பேரலல் வெனேஷன், யூனிகாஸ்கேட் பீப்பிள்ல, மல்டி காஸ்கேட் கிரேப் வைன்ல, யூனிகாஸ்கேட் கெனால்ல, மல்டி காஸ்கேட் பாம்ல. பின்னேட்டும், பாமேட்டும் புக்ல நல்லா டெஃபினிஷன் குடுக்கல. ஸோ, அதனால வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது நம்மளுக்கு. ஸோ, பின்னேட்டும், பாமேட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, நான் யூசுவலா ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி தர்றது என்னதுன்னா, பின்னேட்டும், பாமேட்டும். ம். ஸோ, ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் வந்து ஏ. ஸோ, இது வந்து ஏ. இது வந்து பி. கேப்பிட்டல் ஏ, கேப்பிட்டல் பி. திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். நான் எழுதுறதே தெரியல. ஓகேங்களா? இதுல ஏல இது 2மே ரெட்டிகுலேட் வெனேஷன். நீங்க பாருங்க. இதுவும் நெட்வொர்க் மாரி இருக்கு. இதுவும் நெட்வொர்க் மாரி இருக்கு. இதுவும் நெட்வொர்க் மாரி இருக்கு. கரெக்ட்டா? இது 2மே ரெட்டிகுலேட் வெனேஷன். ஸோ, அது வந்து கரெக்ட். இப்போ யூனிகாஸ்கேட் ஒண்ணு இருக்கு. மல்டி காஸ்கேட் ஒண்ணு இருக்கு. யூனிகாஸ்கேட்னா பாருங்க. ஒரே ஒரு மிட்ரிப் வந்திருக்கா? யூனிகாஸ்கேட். இங்க பாருங்க ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு மிட்ரிப், இங்க ஒரு மிட்ரிப், இங்க ஒரு மிட்ரிப். இந்த மாரி 3 மிட்ரிப் வந்திருக்கு. அது மல்டி காஸ்கேட். இது பீப்பிள் இங்க பாருங்க. பீப்பிள் ட்ரீ உடைய லீஃப் எடுத்திருக்காங்க. கிரேப் உடைய லீஃப் எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேரலல் வெனேஷன். பேரலல்னா இங்க பாருங்க. ஒண்ணே ஒண்ணு நேரா இருக்கு. ஒரு நெட்வொர்க் மாரியா இருக்கு. ஃபுல்லா வயர்ஸ் மாதிரியா இருக்கு. இல்ல. நேரா கிளீனா இருக்கு. இது பேரலல். 2மே பேரலல் வெனேஷன். 2மே பேரலல் வெனேஷன். இந்த பேரலல் வெனேஷன்ல 2 டைப் இருக்கா? யூனிகாஸ்கேட், மல்டி காஸ்கேட். யூனிகாஸ்கேட்னா ஒரே ஒரு மிட்ரிப் வந்திருக்கு பாருங்க. ஒரே ஒரு மிட்ரிப். மல்டி காஸ்கேட்னா நெறைய வந்திருக்கு பாருங்க. 1, 2 ஒரே காமன் ஆரிஜின்ல இருந்து நெறைய வந்திருக்கு. அத மல்டி காஸ்கேட் சொல்லுவாங்க. ஓகே. ம். ஓகே. பின்னேட்டும், பாமேட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். என்னதுன்னா 2 லீஃப் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஒரு லீஃப் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு லீஃப் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இத நான் வெயின்ஸ் வரையறேன். இப்படி வந்து ஒரு மிட்ரிப் நெறைய வரையறேன். பின்னேட்டோட இன்னொரு பேர் வந்து யூனிகாஸ்கேட். யூனி காஸ்
காஸ்டேட், காஸ்டேட், யூனிகாஸ்டேட். இது யூனிகாஸ்டேட்னா இது கம்பல்சரி மல்டி ஆயிடும். பின்னேட்டோட இன்னொரு பின்னது புக் டெஃபினேஷன் படிக்காதீங்க, நான் சொல்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூனிகாஸ்கேட்னா பின்னேட், மல்டி காஸ்கேட்னா பாமேட். பின்னேட்னா ஒரு என்ன சொல்றது, நிறைய லீஃப்லெட்ஸ் வந்திருக்கும். லீஃப் கூட இருக்கலாம். இங்க வெயின்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா ஒரு வெயின்ல இருந்து நிறைய வெயின் வந்திருக்கு. கரெக்டா? இங்க பாருங்க, ஒரு வெயின்ல இருந்து நிறைய வந்திருக்கு. இப்படி கொஞ்சம் இப்படி வந்து நிறைய வந்திருக்கு. ஒரு மிட்ரிப் ஒரே ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து, இந்த காமன் பாயிண்ட்ல இருந்து ஒண்ணு வந்துருச்சு, அதுல இருந்து நிறைய வருது. கரெக்டா? அதுதான் வந்து யூனிகாஸ்டேட் இல்லைன்னா வந்து பின்னேட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? பாமேட்னா நம்மளுடைய பாம் மாதிரி. நம்ம கை எடுத்துக்கோங்க, நம்மளோட கையோட சென்டர்ல இருக்கிற மிடில்ல இருக்குல்ல, அதான் பாம் சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த பாம்ல இருந்து நிறைய வந்திருக்கு. நிறைய 1 2 3 4 5 ஃபிங்கர்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி பாருங்க, இது ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து நிறைய வெயின்ஸ் வந்திருக்கு. கரெக்டா? இங்க பாருங்க, இதுலயே ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து நிறைய வெயின்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து நிறைய மிட்ரிப் வந்தா அத மல்டி காஸ்டேட் இல்லைன்னா வந்து பாமேட் சொல்லுவாங்க. பாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாம்ல இருந்து நிறைய வந்து ஃபிங்கர்ஸ் வந்திருக்கா, அதே மாதிரி ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து நிறைய வெயின்ஸ் வந்து வரும். அப்ப பின்னேட்னா வந்து பின்னேட்னா ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து ஒண்ணுதான் வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்மளுடைய விரிஸ்ட் கரெக்டா அங்க இருந்து ஒரு கை தான் வந்து, அதான் நிறைய கை வந்திருக்கா இல்ல, அதுல இருந்து ஒரே ஒரு மிட்ரிப் வந்து அதுல இருந்து நிறைய வந்து டிவைட் ஆகும். ஓகே, யூனிகாஸ்டேட், மல்டி காஸ்டேட், பின்னேட், பாமேட். ஆக்சுவலி வந்து பின்னேட் பாமேட் வந்து வெயின்ஸ்க்கு மோஸ்டா சொல்ல மாட்டாங்க. இங்க வெயின்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய நான் வந்து படிக்க வைக்கும் போது, நான் வேற போர்டுக்கு படிக்க வைக்கும் போது அதுல லீஃப் வச்சு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. எப்படின்னா, இதான் வந்து ஒரு ஒரு தண்டு இருக்குன்னா அதுல இருந்து நிறைய லீஃப் வந்திருந்தா, இங்க ஒரு லீஃப், இங்க ஒரு லீஃப், இங்க ஒரு லீஃப், இங்க ஒரு லீஃப், இத பின்னேட் சொல்லுவாங்க. அதுவே வந்து ஒரே இதுல இருந்து அப்படியே வந்து இப்படி நம்மளோட கை மாதிரி வந்திருந்தா இந்த பாமேட் சொல்லுவாங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதுக்குன்னா இங்க வெயின்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், லீஃப்லெட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், லீவ்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நிறைய லீவ்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இதுல வெயின் வச்சு கொடுத்ததுனால ஐ காட் பிட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, வேற போர்ட்ஸ்க்கு வந்து வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த போர்டுக்கு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இது முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப் வந்து பார்க்கலாம். ஓகே, சோ இன்டெக்ஸ் கொஸ்டின். சோ வெனேஷன் அப்படின்னா என்ன? வெனேஷன் ரொம்ப பேசிக் டெஃபினேஷன் இப்பதான் படிச்சோம் நம்ம. என்னது வெனேஷன்? Ma'am, எஸ், arrangement of veins and veinlets in lamina. கரெக்ட். இப்படிதான் வந்து டெஃபினேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் யூனிகாஸ்கேட்னா என்ன, மல்டி காஸ்கேட்னா என்ன? வெனேஷன்ல ரெண்டு இருக்கு. கரெக்டா? யூனிகாஸ்கேட், மல்டி காஸ்கேட் அப்படின்னா என்ன? Unicascade has one midrib, multicascade has multi-midrib. ஓகே, சோ யூனிகாஸ்கேட்ல ஒரு மிட்ரிப் இருக்கும், மல்டி காஸ்கேட்ல வந்து நிறைய ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து நிறைய மிட்ரிப் வந்து வரும். ஓகேங்களா? ஓகே, தென் பீப்பிள், அப்புறமா வந்து பாம் லீஃப்ல ரெண்டு இருக்கு. பீப்பிள் லீஃப், அப்புறமா பாம் லீஃப். இதுல இருந்து என்ன வெனேஷன் வரும்? பீப்பிள் என்ன வெனேஷன் வரும், பாம்ல என்ன வெனேஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஞாபகம் இருக்கா? People with one unicascade and palm leaf is multicascade. எஸ், நம்ம செக் பண்ணிக்கலாமா? பீப்பிள், ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெட்டிகுலேட்டா பேரலா எழுதணும், அதுக்கப்புறமா யூனிகாஸ்கேட், மல்டி காஸ்கேட் எழுதணும். ஓகேங்களா? சோ ரெட்டிகுலேட் வெனேஷன் பீப்பிள்ல, அப்புறமா வந்து பேரலல் வெனேஷன் வந்து பாம்ல, பீப்பிள்ல யூனிகாஸ்கேட், பாம்ல வந்து மல்டி காஸ்கேட். அதுவும் ஒரு டைப் தான். ஒரு ரெண்டு டைப் ஆஃப் வெனேஷன் இருக்குல்ல நம்ம கிட்ட, பேரலல், ரெட்டிகுலேட். அதுல யூனிகாஸ்கேட், மல்டி காஸ்கேட் ரெண்டுத்தும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அதுல சர்டனா கேட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். நேம் த ஸ்ட்ரக்சர் விச் அரைசஸ் இன் தி ஆக்சல் ஆஃப் லீஃப். லீஃப் உடைய ஆக்சல் இருந்து, ஆக்சிலரி பட்ல இருந்து வர ஸ்ட்ரக்சர் என்னது? Leaf blade, pinule, upper leaf. சோ ஆக்சல் ஆஃப் லீஃப்ல இருந்து என்ன வருது? Leaf blade or லீஃப் this, பிளேட். pinule. சோ ஆக்சிலரி பட்ல இருந்து இவங்க சொல்லி தரல நினைக்கிறேன்.
ஆக்சல் லீஃப் உடைய ஆக்சல் இருந்து என்ன வருது? எஸ், அந்த வேர்ட்லயே அந்த ஆக்சல் ஆஃப் லீஃப் அதுல இருந்தே நம்மளுக்கு அந்த வேர்ட் வந்து தெரிஞ்சிடும். லீஃப் உடைய ஆக்சல் ட்ரை பண்ணுங்க. லீஃப் அதெல்லாம் வந்து ஓகே, அது வந்து நோட்ல இருந்து வருது. Axillary லீஃப் bud. வந்து ஆக்சிலரி பட். ஓகே, அதுதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து வர வைக்க நினைச்சேன். ஸோ என்னது ஆக்சல் ஆஃப் லீஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுல ஆக்சிலரி பட் தான் கரெக்டா வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னது, வாட் இஸ் தி ப்ராமினன்ட் வெயின் கால்டு? லேமினாக்கு மிடில்ல இருக்கிற நான் படிக்கிறேன் கொஸ்டின், உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ வாட் இஸ் தி ப்ராமினன்ட் வெயின் கால்டு விச் இஸ் பிரசன்ட் இன் தி மிடில் ஆஃப் லேமினா அண்ட் ரன்ஸ் ஃப்ரம் பேஸ்ல இருந்து டிப்? எது? Midrib. மிட்ரிப், கரெக்ட். ஸோ ஐ திங்க் ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணுவதுன்னு தெரியுது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ்ல இருக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க, ஆன்சர்ஸ் பண்ணிடுவீங்க. பட் இந்த இன்னைக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா அதை எடுக்கும் போது அப்படியே பிளாங்கா இருக்கும். இதுக்குன்னா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் இல்ல, உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ல இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துறீங்க. ஸோ இதோடைய சொல்யூஷன் என்னது? ரிவிஷன், பிராக்டிஸ். ஸோ மேக் ஷூர் டு பிராக்டிஸ், ரிவைஸ். ஓகேங்களா? இந்த லெசன் எவ்வளவு இருக்கு? லீஃப் உடைய டைப்ஸ், மாடிஃபிகேஷன், ஃபங்க்ஷன்ஸ், anatomy, ஓகே, அப்புறமா ஃப்ளவர். இட்ஸ் a வெரி பிக் லெசன். ஸோ ஃப்ளவர் இருக்கு, லீஃப் உடைய டைப்ஸ் இருக்கு, மாடிஃபிகேஷன், அந்த ஃப்ளவர்ல மாடிஃபிகேஷன். ஸோ வந்து மார்ஃபலாஜி ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும் மற்ற போர்ட்ஸ்ல, ஸ்டேட் போர்ட்ல அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா. இதுல வந்து உங்களுக்கு ஷூட் சிஸ்டம்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஷன் இல்ல, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஓகேங்களா? ஸோ இது அதே சேம் பாயிண்ட்ஸ் தான். இதுல நம்மளுக்கு இன்னும் டீடைலா கொடுத்துருக்காங்க, ஆனா கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் வந்து மிஸ் மேட்சா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஐ எம் ஹியர் ஃபார் கிளியரிங் தட். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, லெக்சர் நல்லா கவனிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆக்டிவா இருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், இன்னைக்கு நடத்துனது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. Cleared, ma'am. ஓகே, கிளியர்டு. சாமுவேல், கிளியர்டு? Yes, ma'am. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? Yes, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ.